சென்னையில் போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு சென்று நடிகர் ரஜினிகாந்தை இன்று இரவு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து விவரம் வெளியாகியிருக்கு. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனி அணியாக செயல்பட்டு வராங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தார். இந்நிலையில் தான் வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக மீண்டும் அதிமுகவோட கூட்டணி அமைச்சது. இதனால் பாஜக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகியிருக்காரு. இந்நிலையில் தான் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்திற்கு இன்று ஓ பன்னீர்செல்வம் திடீரென்று சென்றார். ஓ பன்னீர்செல்வத்தை ரஜினிகாந்த் வரவேற்றார். அங்கு அவர் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஓ பன்னீர்செல்வம் உடனது அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ஓபி ரவீந்திரநாத் இருந்தார். ஓ பன்னீர்செல்வம் மரியாதை நிமித்தமாக சந்தித்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அரசியல் உட்பட பிற விஷயங்கள் பற்றி ஏதேனும் பேசப்பட்டதா என்பது பற்றி உடனடியாக தெரியல. பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம் திடீரென்று ரஜினிகாந்தை சந்தித்து இருப்பது கவனம் பெற்றிருக்கு. ஏனென்றால் ரஜினிகாந்த் பாஜக தலைவர்களோட நெருக்கமாக இருந்து வராரு. இதனால் ஓ பன்னீர்செல்வம் ரஜினிகாந்தை திடீரென சந்தித்து இருப்பதன் பின்னணியில் அரசியல் ஏதேனும் இருக்கா என்ற கேள்வி வந்திருக்கு. ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை. அவர் தனி அணியாக செயல்பட்டு வராரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் அவர் இயங்கி வராரு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்திக்க உள்ளதாக அவர் கூறியிருக்காரு. ஆனால் அது நடக்கலை. அதே போல் சசிகலா மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசுவதாக கூறினார். அதுவும் இன்னும் நடக்கலை. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்குது. தேர்தலுக்கு அதிகபட்சமாக இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்குது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், விஜயின், தாவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கூட்டணி மற்றும் பிரச்சாரங்களை தீவிரமாக தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் அமைதியாகவே இருக்கார். அரசியல் களத்தின் அடுத்த பாய்ச்சலை அவர் தொடங்கவில்லை. இதனால் ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்றும் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை திடீரென சந்தித்திருக்காரு. இந்த சந்திப்பு சாதா சந்திப்பா இல்லை ரஜினிகாந்தை அவரோட கட்சியில் இணைய சொல்லி அவர் கேட்டிருக்காரா என்பது இன்னும் வெளிவரலை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.